ரீசெண்டா கவின் அவர்களுடைய கிஸ் படம் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 படம் தொடர்ச்சியா 100 கோடி அடிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். கடைசியா அவருக்கு வெளிவந்த படம் டியூட். டியூட் படம் கதையும் மொக்க, மியூசிக்கும் மொக்க. இருந்தாலுமே அது ஹிட் ஆச்சு. எப்படி ஹிட் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு சத்தியமா அந்த படம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதே சமயம் அந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் ஓவர் ஆக்டிங் குடுத்திருப்பாரு. மிதமிஞ்சி நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அவருடைய ஆக்டிங்க பார்க்கவே முடியல. அதே சமயம் இந்த கிஸ் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த கிஸ் படத்துல கவின் ரொம்பவே நேச்சுரலா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த படத்த விட இந்த படத்துல கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட்டாவும் இருந்துச்சு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ எவ்வளோ மோசமா வேணா படம் எடு. ஆனா அந்த படத்த பிஆர் பண்ணி நீ பிரபலப்படுத்தி, இந்த படம் ஹிட்டுதான்னு மக்கள நீ நம்ப வச்சுட்டன்னா, மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அந்த படத்த பார்ப்பாங்க. இதுவே நீ நல்ல படமே எடுத்திருந்தாலோ, அதுக்கு நீ பிஆர் பண்ணலனாலுமே வந்து அந்த படத்த பார்த்துட்டு, "படம் சும்மா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது. ஏன்னா டியூட விட கிஸ் நல்லா தான் இருக்குது. ஃபீல் குட்டா இருக்கு. அதே மாரி தான் அந்த படம் கூட ரிலீஸ் ஆன பைசனுமே, பைசன் தான் இருக்கிறதுலே நல்ல படம். ஆனா நல்லா ஓடுன படம் பைசன் கிடையாது. இந்த டியூட் படத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? டியூட் படத்துல நடிச்ச பிரதீப் ரங்கநாதன விட கவின் சூப்பரா ஆக்ட் பண்றாரு. ஸோ கவினா, பிரதீப் ரங்கநாதனா? உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்தவரைக்கும் கவின் தான் நல்லா ஆக்ட் பண்றாரு. அவர் தான் இன்னும் முன்னாடி வருவார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.